கர்த்தர் பாத்தீங்களா எப்ப மோசே கிட்ட வராருன்னு நம்ம நினைக்கிறோம். 40 வருஷம் ஆனாலும் மோசே கிட்ட வரலன்னு. அவர் மோசே கிட்ட வரல உண்மைதான். ஆனா அந்த 40 வருஷம் அவர் செய்த செயல் இந்த ஒரு வசனத்துல அவர் சொல்லிட்டார். என்ன சொன்னா தெரியுமா? உன் பிராணனை வாங்க தேடின ஒருத்தனை கூட நான் விட்டு வைக்கல. எல்லாத்தையும் முடிச்சிட்டு தான் முச்சடியில எழுந்தருளி வரார் மோசே அப்படிங்கிறார். அவர் அவ்வளவு நாள் சும்மா இருந்தார் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இல்ல, கர்த்தர் நமக்கு ஒரு துவக்கத்தை தரும்போது உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் பார்வோன் மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். எத்தனை பேர் அனுப்பியிருப்போம் ஆண்டவர். யார் யாரெல்லாம் மோசேக்கு அகைன்ஸ்ட் எழும்புறாரோ பெரிய லிஸ்ட் எடுத்தார். மோசேயை செப்பரேட் பண்ணிட்டு 1-2 வருஷம் இல்ல 40 வருஷம் முடிச்சிட்டு இங்க அப்படி திரும்பும் போது, மோசே உனக்கு நான் ஒன்று சொல்லவா? என்ன ஆண்டவரே, உன் பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லாரும் அவன் எப்பொழுது சாவான், அவன் பெயர் எப்பொழுது அழியும் என்று எழும்புகிறவர்களும் நினைக்கிறவர்களும் நமக்கு தெரியாது. ஆனால் பதில் அளிக்கிறவர், பதில் செய்கிறவர், பழி வாங்குகிறவர் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் பார்த்துக் கொண்டு சும்மா இருக்க மாட்டார்.